Fifth lesson molecular genetics. Today topic Human Genome Project, shortly known as HGP. The International Human Genome Project was launched in the year 1990. The international level, world level Human Genome Project launched பண்ண year 1990. It was the mega project and took 13 years to complete. ஸோ இது வந்து ஒரு மெகா ப்ராஜெக்ட். ஏன்னா ஒரு ஹியூமனில் இருக்கிற ஜீனோமை வந்து ப்ராஜெக்ட் பண்ணணும், ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட், மெகா ப்ராஜெக்ட். ஸோ இதுக்கு தே ஹவ் டு டேக் டுக் 13 years to complete. இந்த ப்ராசஸை முடிக்கிறதுக்கு, ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு 13 years வந்து ஆச்சு. The Human Genome Project is about 25 times larger than the genome of any organism. ஸோ மற்ற ஆர்கானிசத்தை விட நம்ம ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் தான் 25 times வந்து லார்ஜர் தேன் தி அதர் ஆர்கானிசம். திஸ் இஸ் த ஃபஸ்ட் வெர்டிபிரேட் ஜீனோம் டு பி கம்ப்ளீட்டட். அடிஷ்னல் இன்னொன்று என்ன அப்படின்னா, இருக்கிறதுலே வெர்டிபிரேட்டால் நம்ம ஹெச்ஜிபி கண்டுபிடிச்சது இதுதான், நம்ம தான், ஹியூமன் தான். இட் இஸ் த first vertebrate genome to be completed. Human genome is said to have approximately 3 into 10 to the power of 9 base pair, BP base pair. ஸோ இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, ஹியூமன் ஜீனோமில் 3 into 10 to the power 9 base pairs வந்து இருக்குது. ஸோ ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் வாஸ் க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ். ஸோ நம்ம இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டை பற்றி படிக்கணும் அப்படின்னா அதோட க்ளோஸ்லி வந்து ரிலேட்டடாக இப்போ ரேபிட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இருக்குது. எதில் அப்படின்னா ஒன் ஆஃப் த பிரான்ச் ஆஃப் பயாலஜி அப்படின்னு பார்க்கும்போது பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ். பயோ மீன்ஸ் பயாலஜி. ஸோ இன்ஃபர்மேஷன் ஓரியன்ட் பயாலஜி, தட் இஸ் கால்ட் அஸ் பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ். ஆல் த ஒன் வந்து நம்ம பயாலஜி ஓரியன்டாக பார்க்குறோம். அதை பற்றி எது அந்த பேஸ் பேஸை we have to study detail in the form of one branch of studies, that is called as bioinformatics. Look at the picture, human genome project. There is a human being. So here is chromosome. So chromosome la enna irukku, gene irukku, DNA அப்படிங்கும்போது DNA, there is a fundamental genetic material. That genetic material தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஐடென்டிஃபை பண்ணுறோம், என்ன இருக்குது, என்ன ஒர்க் அப்படின்னு. Goals and methodology of Human Genome Project. Goals and methodology of Human Genome Project. So what are the goals is that? Identify all the genes. So all the genes அப்படின்னா approximately 30,000 genes in human DNA. ஸோ அதோட மெகா ப்ராஜெக்ட்னு சொன்னோம்ல, ஹெச்ஜிபி ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். ஸோ அதோட கோல் என்ன ஃபஸ்ட் அப்படின்னா, ஐடென்டிஃபை த ஜீன், ஆல் த ஜீனை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அப்ராக்சிமேட் டெஃபினட்டாக சொல்லலை, அப்ராக்சிமேட்டாக 30,000 ஜீன் இன் ஹியூமன் டிஎன்ஏவை ஐடென்டிஃபை பண்ணுறது. நெக்ஸ்ட்டு டிட்டர்மைன் த சீக்வன்ஸ் ஆஃப் த 3 billion கெமிக்கல் பேஸ் பேர்ஸ் தட் மேக்கப் த ஹியூமன் டிஎன்ஏ. நான் ஆல்ரெடி சொன்னோம்ல, 3 billion, 3 into 10 to the power of 9 பேஸ் பேர் இருக்குன்னு சொன்னோம். அதுதான் டிட்டர்மைன் த சீக்வன்ஸ், அதோட ஆர்டரிங் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு. சீக்வன்ஸ் ஆஃப் த 3 billion கெமிக்கல் பேஸ் பேர் அப்படின்னாலே தெரியும். ஏன்னா நியூக்ளியோடைடில் 4 பேஸ் இருக்குது, அடினைன், தைமின். டிஎன்ஏல அடினைன், தைமின், குவானைன் அண்ட் சைட்டோசின். ஸோ அந்த பேஸ் வந்து எப்படி இருக்குது, பேஸ் பேர். இப்போ அடினைன் அப்படின்னா எதோட பேராக இருக்கும், தைமினோட பேராக இருக்கும். குவானைன்னா சைட்டோசின். ஸோ அப்படி எந்த பேஸ் பேரோட இருக்குது அப்படின்றது 3 billion கெமிக்கல் பேஸ் பேரை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி மேக் பண்ணுறது தான் என்ன பண்ணோம், இதோட கோல். டு ஸ்டோர் த இன்ஃபர்மேஷன் இன் டேட்டாபேஸ். ஸோ வாட் ஆர் த திங் யூ ஹேவ் டு நோ அபவுட் த ஜீனோம் ஆஃப் ஹியூமன், அது எல்லாமே என்ன பண்ணணும், ஸ்டோர் பண்ணணும். அந்த இன்ஃபர்மேஷனை எங்கே, டேட்டாபேஸ், கம்ப்யூட்டரில் டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா இட் இஸ் ஈஸி. ஸோ இதை நம்ம ஒரு புக்காக எழுதணும் அப்படின்னா so many things is பெரிய பேஜஸ் நிறைய போயிட்டே இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணோம், ஈஸியாக டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணிடுறோம் கம்ப்யூட்டரில். இம்ப்ரூவ் டூல் ஃபார் டேட்டா அனாலிசிஸ். ஸோ அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணும், டூல்ஸ் வேணும், இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும். ஸோ அதை வந்து நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இம்ப்ரூவ் டூல் ஃபார் டேட்டா அனாலிசிஸ். ட்ரான்ஸ்ஃபர் ரிலேட்டட் டெக்னாலஜி டு அதர் செக்டார் சச் அஸ் இண்டஸ்ட்ரீஸ். ட்ரான்ஸ்ஃபர் ரிலேட்டட் டெக்னாலஜி. ஸோ இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டெக்னாலஜியை நம்ம என்ன பண்ணோம், we have to transfer into the
such as not only the industries oriented other sectors வந்து நம்ம என்ன பண்ணணும் transfer related technology to other sectors. So sectors such as means of industries. Next, address the ethical, legal and social issues that may arise from the project. Address the we want to know என்ன தெரிஞ்சுக்கணும், ethical, legal and social issues. இப்போ அது ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட், ஹியூமன் ஜீனோம்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் வெர்டிப்ரேட் அப்படின்றது ஹியூமன் பீயிங் தான், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. இப்போ ஹியூமன் பீயிங் அதோட ஜீனோமை பற்றி அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ மெனி இஷ்யூஸ் வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ நம்ம அதை தெரிஞ்சுக்கணும், என்ன இஷ்யூ வருது, அதை வந்து எப்படி தெளிவுபடுத்தணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அட்ரஸ் தி எத்திக்கல், லீகல் அண்ட் சோசியல் இஷ்யூஸ். வி ஆர் டு ஷார்ட்லி நோன் அஸ் ethical, legal and social issue, SI. They may arise from this project. Okay, so that is a human genome project. Human genome, that is a population, human population. Within the human, that is a genome, how the arrangement is there. Okay. Next, after the goal, move to the methodology of HGP. The methodology of HGP involved two major approaches. So methodology, its approach, they have the two major approaches இருக்கு. மெத்தடாலஜியில் ரெண்டு வழி இருக்குது. என்னென்ன இருக்குது? two approaches இருக்குது. One approach was focused on identifying all the genes that are expressed as RNA. ஸோ ஒன் அப்ரோச் வந்து என்ன எதை ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா ஐடென்டிஃபையிங் ஆல் த ஜீனை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம். எந்த வழியில் தட் ஆர் எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் த ஆர்என்ஏவாக எக்ஸ்பிரஸ் பண்ணுற எல்லா ஜீனையும் ஐடென்டிஃபை பண்ணுறோம். அப்போ என்னன்னா அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கணும், டிஎன்ஏ டு ஆர்என்ஏ. ஸோ ஆர்என்ஏ டு ப்ரோட்டீன் தான் வரும். நம்ம இதில் எது மட்டும் பார்க்குறாங்க, அப் டு எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் ஆர்என்ஏ லெவலில். இது வந்து ஃபஸ்ட் அப்ரோச். ஸோ தட் திங் இஸ் கால்ட் அஸ் ETS, expressed sequence tags ன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் அப்ரோச் என்னது, எக்ஸ்பிரஸ் சீக்வன்ஸ் டேக்ஸ். இட் இஸ் ஒன் த ஃபார்ம் ஆஃப் இன் த வே ஆஃப் RNA synthesis. அந்த அளவில் பார்க்கணும். செகண்ட் அப்ரோச், த அதர் அப்ரோச் வாஸ் சீக்வன்ஸ் annotation. ஸோ வாட் இஸ் சீக்வன்ஸ் annotation? Here sequencing the whole set of genome was taken and later assigning different region in the sequence with functions. So here second approach இருக்குல்ல, that is called a sequence annotation. So here என்ன பண்ணுறாங்க, whole set of genome, நம்ம ஹியூமன் பீயிங்கில் இருக்கிற பாடியில் இருக்கிற எல்லா செட் ஆஃப் ஜீனோம்ஸும் எடுத்து வந்து அனலைஸ் பண்ணுறோம். தட் இஸ் அ கோடிங், நான் கோடிங், கோடான் சொல்கிறோம்ல, ப்ரோட்டீன் சிந்தசிஸ், கோடான், நான் கோடான். ஸோ ஆல் த ஜீனோம் வாஸ் டேக்கன் இன் த sequence annotation. Whole set of genome was taken and later assign பண்ணுறோம். எப்படின்னா டிஃப்ரெண்ட் ரீஜியன் இந்த சீக்வன்ஸ் வித் ஃபங்க்ஷன், அதோட ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை சீக்வன்ஸாக மாற்றுறோம். தட் இஸ் கால்ட் அஸ் செகண்ட் அப்ரோச், தட் இஸ் சீக்வன்ஸ் அனோட்டேஷன். ஃபார் சீக்வன்சிங், இந்த சீக்வன்சிங் ப்ராசஸ் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் மேக்ஸிமமாக. அதில் என்ன நடக்குது, ஃபார் சீக்வன்சிங் the total DNA from a cell is isolated and converted into small fragment and cloned in suitable host using specialized vector. In that sequence annotation, total DNA from a cell isolated. So செல்லில் இருக்கிற DNA ஃபுல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஐசோலேட் பண்ணி எடுக்கிறோம் and converted into smaller fragment. ஸோ ஐசோலேட் பண்ணதுக்கப்புறம் அதை என்ன பண்ண சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்டாக, அந்த டிஎன்ஏவை சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்டாக, ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ கட் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறோம், அண்ட் க்ளோன் பண்ணுறோம். தட் ஸ்மால் ஃப்ராக்மெண்ட் இட் வாண்ட் டு க்ளோன், தட் இஸ் அ மல்டிப்ளேயிங் so many things. As is the small fragment, so many things is needed, that is called as cloned in suitable hosts. எதில் க்ளோன் பண்ணுறோம், அந்த க்ளோனிங்க்கு ஒரு ஹோஸ்ட் வேணும். ஸோ தட் ஹோஸ்ட் யூஸிங் specialized vector. ஸோ அதுக்கு ஒரு வெக்டார் வேணும். இந்த ப்ராசஸ் தான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். திஸ் cloning result in amplification of piece of DNA fragment. ஸோ இதோட ரிசல்ட் என்ன, திஸ் cloning சொல்கிற திஸ் cloning result amplificationனா மல்டிப்ளிகேஷன். ஸோ amplification of pieces of DNA fragment. So
ஐசோலேட் செல்லில் இருந்து டிஎன்ஏ ஐசோலேட் பண்ணி கன்வெர்ட் பண்ணி ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்டாக மாத்திரம் நெக்ஸ்ட்டு ஒரு ஹோஸ்ட்டில் வச்சு வெக்டார் யூஸ் பண்ணி க்ளோன் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் இட்ஸ் நோன் அஸ் ஆம்ப்ளிஃபிகேஷன் ஆஃப் பீசஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட். அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை நிறைய ஆம்ப்ளிஃபை பண்ணி க்ளோன் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே, பாக்டீரியா அண்ட் ஈஸ்ட் ஆர் டூ காமன்லி யூஸ்டு ஹோஸ்ட். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு நம்ம 2 ஹோஸ்ட் எடுத்துக்கிறோம். என்னென்னா 2 மைக்ரோப்ஸ், ஒன்று வந்து பாக்டீரியா, அனதர் ஒன் வந்து ஈஸ்ட். 2 ஹோஸ்ட் இஸ் நீடட். ஸோ அதோட வெக்டார்ஸும் வேணும். எதுக்கு? நம்ம கொண்டு போய் அந்த இதை வந்து அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, இந்த 2 ஹோஸ்ட்டில் வைக்கிறதுக்கு. ஸோ அண்ட் தீஸ் வெக்டார்ஸ் ஆர் கால்ட் அஸ் BAC. பாக்டீரியாவில் யூஸ் பண்ணக்கூடிய வெக்டார் பாக்டீரியல் artificial chromosome. What is the name of the vector? Bacterial artificial chromosome in the bacteria. And another one YAC, that is Y means yeast artificial chromosome. So 2 host வந்து வேணும், பாக்டீரியா அண்ட் ஈஸ்ட். ஸோ அதை அந்த இதை யூஸ் பண்ணுறதுக்கு 2 வெக்டார் வந்து வேணும். தட் இஸ் பாக்டீரியல் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம், another one yeast artificial chromosome. Okay, the fragments are sequenced using automated DNA sequencer. The fragments, in the fragment the smaller fragments are sequenced or arranged. Sequence means அதை வந்து வரிசையாக வந்து அரேஞ்ச் பண்ணணும். sequence. The fragments are sequenced using, எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணுறது? automated DNA sequencer. அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. ஓகே, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு நேம் தான் automated DNA sequencer. automated DNA sequencer வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த ஃப்ராக்மெண்ட்டை கரெக்டாக லைனாக வந்து அரேஞ்ச் பண்ணுறோம். இட் இஸ் அந்த சீக்வன்சரை டெவலப் பண்ணது, ஆட்டோமேட்டட் டிஎன்ஏ சீக்வன்சரை டெவலப் பண்ணது யார் அப்படின்னா Frederick Sanger. So Frederick Sanger is developed the automated DNA sequencer. The sequence are then arranged based on few overlapping region using specialized computer based program. So இந்த sequence எப்படி அரேஞ்ச் பண்ணுது? இந்த sequences எப்படி அரேஞ்ச் ஆகுது? are then arranged based on few overlapping region. overlapping region ஒன்றுக்கு மேலே ஒன்று, that overlapping region using specialized computer based program. அதை வந்து எதில் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணுறோன்னா ஒரு ஸ்பெஷலைஸ்டு கம்ப்யூட்டரில் பேஸ் பண்ண ப்ரோக்ராம், அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? that சீக்வன்சஸை அரேஞ்ச் பண்ணுறோம் with the help of automated DNA sequencer machine. These sequences were subsequently annotated and are assigned to each chromosome. Not only the sequence, ஒரு லைன் மட்டும் அரேஞ்ச் பண்ணிட முடியாது. in each and every chromosome, டோட்டலாக 46 குரோமோசோம் இருக்குது நம்ம பாடி, ஹியூமன் பாடியில். ஸோ ஒவ்வொரு குரோமோசோம்லேயும் இந்த சேம் sequence are arranged. So these sequence were subsequently annotated and assigned to each chromosome. The genetic and physical map on the genome are assigned using restriction endonuclease, recognition site, and some repetitive DNA sequence called microsatellite. The genetic physical map on the genome assigned using the one of the enzyme that is called as restriction endonuclease enzyme வச்சு நம்ம கட் பண்ணி கரெக்டாக வந்து அசைன் பண்ணுறோம். ஜெனட்டிக் ஃபிசிக்கல் மேப் ஆஃப் த ஜீனோம். ஸோ they have to recognize site and repetitive DNA. Repeated DNA sequence are called as microsatellite. The latest method of sequencing even longer fragment is by a method called shotgun sequencing using supercomputers, which has replaced the traditional sequencing method. So the latest method nowadays, the latest method of sequencing for even longer fragment. இன்ன வரைக்கும் பார்த்ததுன்னா ஸ்மாலர் ஃப்ராக்மெண்ட்டை வச்சு நம்ம சீக்வன்ஸ் பண்ணியிருக்கோம். பட் த லேட்டஸ்ட் மெத்தட் என்ன சொல்கிறாங்கன்னா லாங்கர் ஃப்ராக்மெண்ட்டை வச்சு நம்ம சீக்வன்ஸ் பண்ணலாம். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் shotgun sequencing. That latest method is known as shotgun sequencing. So here you are using with the supercomputer which has replaced. So shotgun sequencing method you have to use with the help of supercomputer. Nowadays that shotgun sequencing method
is replaced the traditional sequencing method. அந்த காலத்து மெத்தடை nowadays latest technology method, Shotgun method is replaced. Okay, look at the picture. There is a DNA sequencer, automated DNA sequencer. இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா DNA sequencer read பண்ணுறோம் or arrange பண்ணுறோம் கரெக்டாக. Next, Shotgun sequence. So here look at the picture. The lengthy line is there, that is a large DNA molecule. அந்த large DNA molecule fragment பண்ணுறோம், கட் பண்ணோன்னே இது வந்து it is not is compared to the small fragment விட இது larger fragment. ஸ்மால்னால் ரொம்ப இன்னும் மைன்யூட்டாக இந்த ஒரு ஃப்ராக்மெண்ட்டை இன்னும் 4-5 பீஸாக போடலாம், அதான் ஸ்மால் ஃப்ராக்மெண்ட். ஸோ ஆனால் இங்கே Shotgun மெத்தடில் என்ன பண்ணியிருக்காங்க, லார்ஜ் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அதை வந்து சீக்வன்ஸ் பண்ணுறாங்க, லைன் பண்ணுறோம். ஓகே, லைன் பண்ணும்போது ஒன்றுக்கு மேலே ஒன்று லைனாக இருக்குது, தட் இஸ் ஓவர்லேப்பிங். ஸோ அதை வந்து இங்கே பிக்சரில் என்ன காமிச்சிருக்காங்க, நியூக்ளியோடைட் பேஸோடு காமிச்சிருக்காங்க. ஓகே, தட் இஸ் பேஸஸ் எழுதியிருக்கோம், அதுக்கு மேலே வர்றது தட் இஸ் ஓவர்லேப்பிங். ஓகே, ஸோ அசம்பிளிங் ஆஃப் ஓவர்லேப்பிங் டிஎன்ஏ சீக்வன்ஸ், ஓவர்லேப்பான சீக்வன்ஸ் இங்கே இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம், லாஸ்ட்டு ஓவர்லேப்பை எடுத்துகிட்டு அந்த சீக்வன்ஸை கரெக்டாக எழுதுகிறோம். Assembling the sequence correctly. Okay, it's that sequence is done by only Shotgun sequencing. Shotgun sequencing la இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம், only longer fragment of DNA. Okay, next, salient features of HGP. Salient features of Human Genome Project. Although human genome contains 3 billion nucleotide bases, the DNA sequence that encode proteins make up only about 5% of genome. First salient features, already human genome contains எவ்வளோ இருக்குது, 3 billion nucleotide bases. ஸோ 3 billion base pairs வந்து இருக்குது, nucleotide bases வந்து இருக்குது. The DNA sequence encode protein. Okay, the DNA sequence என்ன பண்ணுது, protein encode பண்ணுது, make up only about 5% of genome. இந்த 3 billion nucleotide baseல only 5% of genome தான் என்ன பண்ணுது அப்படின்னா புரோட்டீனை என்கோட் பண்ணுது. அவ்வளோதான் நம்மளுக்கு தெரியும். அப்போ மீதி இருக்கிறத வந்து நம்ம இன்னும் வந்து கண்டுபிடிக்கல, ஐடென்டிஃபை பண்ணலை. ஓகே, நெக்ஸ்ட் salient feature, an average genome consists of 3000 bases. The largest known human gene being dystrophin with 2.4 million bases. ஆவரேஜ் ஜீன், ஆவரேஜாக ஒரு ஜீன் எடுத்துக்கிட்டோன்னா அதில் எவ்வளோ பேசஸ் இருக்குது அப்ராக்சிமேட்டாக அப்படின்னா 3000 பேசஸ் இஸ் தர். த லார்ஜஸ்ட் நோன் human gene being dystrophin with 2.4 million bases. ஸோ இதில் ஹியூமன் பீயிங்கில் இருக்கிற லார்ஜஸ்ட் ஜீன் எது அப்படின்னா டிஸ்ட்ராஃபின் சொல்கிறோம். டிஸ்ட்ராஃபின்ற லார்ஜஸ்ட் ஜீன் இதில் எவ்வளோ இருக்குது, 2.4 million bases இருக்குது. ஹவு many bases, ஒன்லி வந்து 3 billion நியூக்ளியோடைட் பேஸில் 2.4 million bases are there in the one genome of human being. That name is called as dystrophin. Look at the picture. அது எங்கே இருக்குது அப்படின்னா மசிலில் இருக்குது, மசில் செல் மெம்பரேனில் dystrophinன்ற ஒரு ஜீன் இருக்குது. அதோட there is a protein. Look at the picture. இதில் எவ்வளோ இருக்கும், 3.4 million bases வந்து இருக்குது. ஓகேவா. The function of 50% of genome is derived from transposable element such as LINE and ALU sequence. So the functions of 50%, total 100%ல 50% of the genome வந்து derived from transposable element. Transposable elements அப்படின்றது என்னது அப்படின்னா mobile genetic elements ன்னு சொல்லுவோம். So with the help of the mobile genetic element we have to identify the functions of the gene. So such as is the line. So in that line அப்படின்றபோது இதில் என்ன இருக்குன்னா 7000 base pairs வந்து இருக்கு and AUL sequence. Okay, so from that 50% of genome functions are derived from the transposable elements. Genes are distributed over 24 chromosomes. Genes are distributed over 24 chromosomes distribute ஆயிருக்கு. So here chromosome 19, total of 46 chromosome la chromosome 19 has highest gene density. chromosome 19 la நிறைய ஜீன் இருக்குது, highest gene density is there in the chromosome 19.
ஸோ அதே மாதிரி குரோமோசோம் 13லேயும் அண்ட் ஒய் குரோமோசோம்லேயும் ஹேவ் lowest gene density, highest gene density chromosome 19ல இருக்கு, then lowest gene density chromosome 13லையும் and Y chromosome sex chromosomeல Y chromosomeலையும் the low இருக்கு, lowest gene density. Okay, next one, the chromosomal organization of human genes shows diversity. ஸோ குரோமோசோமல் ஆர்கனைசேஷன் ஹியூமன் பீயிங்கில் இருக்கிற குரோமோசோமல் ஆர்கனைசேஷனில் இருக்கிற ஜீன் வந்து என்ன இருக்குது, இட்ஸ் கிவ்ஸ் அ டைவர்சிட்டி இன் நேச்சர். டைவர்சிட்டி இட்ஸ் அ டிஃபரெண்ட் ஒன் ஆஃப் த gene, each and every one of the genes is express the different functions. There may be 35,000 to 40 genes in the genome and almost 99.9 nucleotide bases are exactly the same in all people. ஸோ அப்ராக்சிமேட்டாக நம்ம ஏற்கனவே தெரியும் 30,000 ஜீன்ஸை வந்து ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டில் நம்ம எஸ்டிமேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி 35 to 40,000 ஜீனோமில் 99.9, ஸோ 100%க்கு 0.1 வந்து மைனஸாக இருக்குது. 95.9 நியூக்ளியோடைட் பேசஸ் ஆர் எக்ஸாக்ட்லி சேம் இன் ஆல் பீப்புள். எல்லா மக்களுக்குமே 99.9 நியூக்ளியோடைட் பேஸ் வந்து எக்ஸாக்ட்லி சேமாக தான் இருக்கும். அப்போ ரிமைனிங் இருக்கிற பர்சன்டேஜ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் ஓவர் 50% ஆஃப் தி டிஸ்கவர்ட் ஜீன் ஆர் அன்னோன். ஸோ ஃபங்க்ஷன்ஸ்ன்னு பார்க்கும்போது டோட்டலாக 100%ல் 50% ஜீனை நம்ம டிஸ்கவர் பண்ணாலும் அதை வந்து இல்லை எல்லா ஜீனை டிஸ்கவர் பண்ணிட்டாலும் 50%ஓட ஜீன் ஃபங்க்ஷன்ஸ் நம்மளுக்கு என்ன பண்ணாது தெரியாது. ஜீன்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் இன்னும் தெரியல. லெஸ் தென் 2% ஆஃப் த ஜீனோம் கோட்ஸ் ஃபார் ப்ரோட்டீன். ஸோ ஒன்லி லெஸ் தென் 2% ஆஃப் த ஜீனோம் இஸ் கோட்ஸ் ஃபார் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ஒன்லி 2% ஆர் லெஸ் தென் 2% ஆஃப் ஜீனோம் வந்து எதுக்கு கோட் பண்ணுது அப்படின்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸை கோட் பண்ணுது. ரிமைனிங்காக இருக்கிறது நம்மளுக்கு இன்னும் தெளிவாக தெரியல. ஸோ ரிப்பீட்டட் சீக்வன்ஸ் மேக்கப் வெரி லார்ஜ் போர்ஷன் ஆஃப் அ ஹியூமன் ஜீனோம். ஸோ ரிப்பீட்டட் சீக்வன்ஸ் அப்படின்னா திருப்பி திருப்பி வர்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஜி. ஓகே, ஸோ அதே மாதிரி இருக்கிறது. ஆர் ஏயூஜி, AUG. So repeated sequence, the same line, repeated sequence make up very large portion of human genome. Human genome la repeat ஆகிறது நிறைய இருக்கு. So repetitive sequence have no direct coding functions, but they shed light on chromosome structure, dynamic and evolution. ஸோ அந்த ரிப்பீட்டேட்டிவ் சீக்வன்ஸில் எந்த டைரக்டும் இல்லை. இந்த ரிப்பீட்டேட்டிவ் சீக்வன்ஸ் இந்த வேலையை தான் பண்ணுதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. நோ டைரக்ட் கோடிங் ஃபங்க்ஷன்ஸ், பட் இட்ஸ் செட் ஃபார். ஆனால் என்ன செய்ய முடியும், குரோமோஸ்டோமா ஸ்ட்ரக்சரை கொடுக்க முடியும். அண்ட் டைனமிக்ஸ் அதோட ஒர்க்கு வந்து தெரியும். அண்ட் த எவல்யூஷன்ஸ் ட்ரெடிஷ்னல், ஓகே, ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்க முடியும். தட் இஸ் கிவ்ஸ் த ஜெனட்டிக் டைவர்சிட்டி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு குரோமோசோம். ஃபஸ்ட்டு குரோமோசோம் ஹேஸ் 2968 gene. Okay, குரோமோசோம் 46 குரோமோசோமில் ஃபஸ்ட்டு குரோமோசோமில் எவ்வளோ ஜீன் இருக்குது, இருக்கிறதுலே நிறைய ஜீன் 2968 genes are there in first chromosome, whereas chromosome Yல only 231 genes are there. Okay, more genes are in chromosome 1, 2968. The low genes are in Y chromosome. The number is 231 chromosomes. 231 genes. Scientists have identified about 1.4 million locations where single base DNA differences. ஸோ சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. என்ன, 1.4 million லொக்கேஷன், 1.4 million லொக்கேஷன் வேர் சிங்கிள் பேஸ் டிஎன்ஏ டிஃப்ரென்சஸை வச்சு, சிங்கிள் பேஸ் டிஃப்ரென்சஸை வச்சு. ஸோ வாட் இஸ் இட், SNP. வாட் இஸ் த அப்ரிவேஷன் ஃபார் சிங்கிள் நியூக்ளியோடைட் பாலிமார்பிசம். SNP, single nucleotide polymorphism. So you have to pronounce as in shortly SNPs ன்னு சொல்லலாம். Okay, that base DNA differences occur in human. Identification of SNPs is
helpful in finding chromosomal location for disease associated sequence and tracing human history. So என்ன அப்படின்னா scientists have identified 1.4 million location of single nucleotide polymorphism. இப்போ ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் நியூக்ளியோடைட் பாலிமார்ஃபிசம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஹியூமன் 1 2 3 3 டிஃப்ரெண்ட் ஹியூமன் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இது வந்து டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர். ஓகே, டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரில் பாருங்கள் பேசஸ் எல்லாமே ஒன்றா இருக்குது. சிஜிடி சிஜிடி சிஜிடி. ஓகே, ஆஃப்டர் ஏஜிடி ஜிசிஏஜி இதே தான் எல்லாமே இருக்கும். பட் ஒன்லி ஒன் பேஸ் ஒன்லி சேஞ்ச்டு அமாங் தீஸ் 3 ஹியூமன். ஸோ அதுதான் என்ன சொல்கிறோம், சிங்கிள் நியூக்ளியோடைட் பாலிமார்ஃபிசம். ஃபஸ்ட்டு அந்த ஹியூமனில் ஏ வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, செகண்டில் ஏக்கு பதிலாக ஜி இருக்குது, தேர்டில் ஏஜிக்கு பதிலாக டி இருக்குது. மற்ற பேசஸ் எல்லாமே ஆசச் இன் த சேம். ஓகே, ஸோ இதுதான் என்ன சொல்கிறோம், சிங்கிள் நியூக்ளியோடைட் பாலிமார்ஃபிசம். ஒரு பேஸ் மட்டும் சிங்கிள் ஒன் பேஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கிறது. எவ்வளோ இருக்கா, 1.4 மில்லியன் லொக்கேஷன்ஸ் வந்து இருக்குது எங்கள் ஹியூமனில் இருக்குது. ஸோ இதை வச்சு என்ன நம்ம பண்ணலாம். ஸோ ஐடென்டிஃபிகேஷன் எதுக்கு இது யூஸ் ஆகுது, இன் தட் சிங்கிள் ஸ்னிப்ஸ் வந்து இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஃபைண்டிங் குரோமோசோமல் லொக்கேஷன். நம்ம குரோமோசோம் எங்கே இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் பண்ணிக்கலாம். எதுக்கு அது நம்மளுக்கு தேவை, ஃபார் டிசீஸ் associated sequence and tracing human history. ஸோ இதை வச்சு என்ன பண்ணலாம், என்ன டிசீஸ் வந்து எந்த இடத்துல என்ன மாற்றம் இருக்குது, என்ன டிசீஸ்ன்னு பார்த்துக்கலாம். ஸோ இதே டிசீஸ் வந்து சில்ட்ரனுக்கு இருந்துச்சுன்னா பேரண்ட்டுக்கு இருக்கா, அதே மாதிரி இருக்கா, அந்த சிங்கிள் நியூக்ளியோடைட் பாலிமார்ஃபிசம் இருக்கா, வேறு மாதிரி இருக்கா, இல்லைன்னா கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்து அதில் இருக்கிறத நம்ம ஈக்குவாலிட்டியை பார்த்துக்கலாம். சேமாக ஆர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்த்துக்கலாம். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலான்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ட்ரேஸ் ஹியூமன் ஹிஸ்ட்ரியை வந்து தெரிஞ்சுக்கலாம். இதை வச்சு ஸ்னிப்ஸை வச்சு சிங்கிள் நியூக்ளியோடைட் பாலிமார்ஃபிசத்தை வச்சு. Okay, there is a structure for SNP, single nucleotide polymorphism. So up to that, the finish the salient features of Human Genome Project. Okay, thank you.